அதே போல் நிறைய பேர் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கலாம், இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கலான்ற பொருளாக சொன்னாங்க. அது சரியானதாக இருக்குமா, இல்லை இவங்க சைட்லேருந்து அழைப்பு விடுத்து அவங்க வரலையா? எப்படி இல்லை, இது நான் கேட்குறேன். புரோட்டோகால் படி ஏன்னா நான் கவர்னராக இருந்ததுனால ஒரு பதவி ஏற்புக்கு முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சபாநாயகர்கள், முன்னாள் ஆளுநர்கள் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கணும். கட்சி எல்லை கடந்து வாழ்த்துவது தான் அது. விமர்சனங்கள் அப்புறம் வைக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தம்பி விஜய் அவர்கள் நன்றாக ஆட்சி செய்தால் பாராட்டலாம், ஆனால் ஏதாவது தவறு செய்தால் நிச்சயமாக. இந்த முறை பிஜேபி கொஞ்சம் உங்களுடைய வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவாயிடுச்சு, வின்னிங்ஸ் பெர்சன்டேஜும் குறைவாயிடுச்சுன்னாங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சர்க்கிள்னு சொல்லலாமா இது? இல்லை, இது சர்க்கிளில் விஜய்க்கு பெருக்கல் ஆயிடுச்சு, அதனால நாங்கள் சர்க்கிள் இல்லை. 27 தொகுதிகளும் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எங்கள் தொண்டர்கள் கடுமையாக உழைத்தார்கள், வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அரசியல் சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை போல நிகழ்வுகள்லாம் அசாதாரணமானது இல்லை. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது இந்துக்களின் உணர்வு. அதை நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணால் ஒன்று பார்த்தீங்களா பிரிவினை இல்லை. நீங்கள் அங்கே உங்களோட மதத்தையும் மதிக்கணும், அது மாதிரி எங்களோட மதத்தை மதிங்க. ஆனால் சென்ற ஆட்சி என்ன செஞ்சாங்க? சிறுபான்மையினருக்கு கொடுக்கின்ற அங்கீகாரத்தை பெரும்பான்மையினருக்கு கொடுக்கல. சிறுபான்மையினரை மேம்படுத்துவதற்காக 15 அம்ச திட்டம் எந்த பிரதமரும் வச்சிடல, பாரத பிரதமர் வச்சிருக்கிறார். ஆனால் பாவம் அவரை பிரிவினைவாதி அப்படின்னு பேசுகிறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. மத்திய மாநில அரசுகளுக்கு நல்ல இணக்கமான, அதாவது மத்திய அரசை பாஜக அரசுனும் மாநில அரசை விஜயன் அரசுன்னு பார்க்கக்கூடாது. மாநில அரசு மத்திய அரசு இரண்டுமே மக்களுக்கான அரசு. என்னை கேட்டால் ராகுல் காந்தி கூட இன்னைக்கு சிறப்பு பார்வையாளராக கலந்துருந்துருக்கணும். அவர் அமைச்சரவையில் மேலே அவ்வளோ அவர் இப்போ தானே கூட்டணிக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது என்பது என்னோட கருத்து. அவங்க ஆட்சியில் இருக்கவங்க அவங்க என்ன பண்ண, நான் அதுக்காக கட்டாயப்படுத்த முடியாது. உங்களை மிகவும் ஆதரித்தவர்கள் பெண்கள். அந்த பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது டாஸ்மாக்னால. ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்கிறது என்றால், சென்ற அரசாங்கம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஆனால் டாஸ்மாகிற்கு 6000 ஒரு குடும்பத்தில் இருந்து சென்று விடுகிறது. 75 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் குடித்து கொண்டிருக்கிறார்களாம் டாஸ்மாக்ல. 75 லட்சம் பேர். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் இந்த சம்மரை கூலா சமாளிக்கலாம். அதே போல நிறைய பேர் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கலாம், இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கலான்ற பொருளாக சொன்னாங்க. அது சரியானதாக இருக்குமா, இல்லை இவங்க சைட்லேருந்து அழைப்பு விடுத்து அவங்க வரலையா? எப்படி? இல்லை, இது நான் கேட்குறேன். புரோட்டோகால் படி ஏன்னா நான் கவர்னராக இருந்ததுனால ஒரு பதவி ஏற்புக்கு முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சபாநாயகர்கள், முன்னாள் ஆளுநர்கள் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கணும். இப்போ எனக்கு அழைப்பு முன்னாள் ஆளுநர் இந்த வகையில் வந்ததுனால முன்னாள் முதலமைச்சருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நானும் அதை எதிர்பார்த்தேன். ஏன்னா நான் ஆளுநராக இருந்ததுனால இவங்க எல்லாமே புரோட்டோகால் லிஸ்ட்டில் இருப்பாங்க. அப்போ இவங்களெல்லாம் அழைச்சாங்களா, இல்லைன்னா அவசரத்தில் அழைக்காமல் விட்டு விட்டார்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாருமே சேர்ந்து வாழ்த்துவது தான், கட்சி எல்லை கடந்து வாழ்த்துவது தான் அது. விமர்சனங்கள் அப்புறம் வைக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தம்பி விஜய் அவர்கள் நன்றாக ஆட்சி செய்தால் பாராட்டலாம், ஆனால் ஏதாவது தவறு செய்தால் நிச்சயமாக விமர்சனம் செய்யலாம். அதை சரி செய்வதற்கான முயற்சிகளை நாம் செய்யலாம். ஆனால் ஒன்று என் மனதில் இருந்தது, ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து செல்லணும். சும்மா நான் பகுத்தறிவுன்னு பேசிட்டு, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இன்னைக்கு எல்லாருமே என்ன, ஆண்டவன் மீது நான் பதவி ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு. இது திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தா உடனே அதில் மத்திய அரசை குறை சொல்கிறது, வந்தே மாதரம் பாடுறல ஒரு குறை சொல்கிறது, அதுக்கப்புறம் அதில் ஆண்டவன் பேர்லன்னு யாரான்னு சொன்னால் அதில் இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு உணர்வுபூர்வமாக அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. அதனால தான் திமுக தொற்று போட்டது இல்லை. அதுவும் மக்களுக்கு ஒரு வெறுப்பு, எப்போ பார்த்தாலும் ஏன் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் விடுகிறது என்பது எனது கருத்து. கடைசி ஒரு 60 ஆண்டு காலமா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை இதே மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் கோட் சூட் போட்டு முதலமைச்சராக பதவி ஏற்கிறாரு. இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே அந்த ரொம்ப தூய தமிழில் தான் பேசியிருப்பாங்க. இவர் ரொம்ப கலோக்கியலான ஒரு தமிழில் எப்போ போல தமிழில் பேசியிருப்பாங்க. நான் அதை சொல்லலை, எல்லாருமே நாங்கள்லாம் தூய தமிழில் தான் பேசுகிறோம்.
ஆனால் என்னன்னா அங்கேயே போயிட்டு வந்து இந்த பாடல் புரோட்டோகால் படி இந்த பாடல் பாடணும், நாடு முழுவதும் இந்த பாடலுக்கு என்ற ஒரு மரியாதை இருக்கும்போது இல்லை இந்த பாடலை பாட மாட்டோம், இது தமிழ்நாட்டில் பழக்கம் இல்லை அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் நம்ம புரோட்டோகால் படி நம்ம தேசத்திற்கு வணக்கம் செலுத்துகின்ற எதுவாக இருந்தாலும் நாம் அதை பின்பற்றுவோன்றது. ஆனால் என்னோட ஒரு சின்ன ஒரு எண்ணம் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நமது பாரம்பரிய உடையில வந்திருக்கணும் அப்படின்றது எனது ஒரு எண்ணம். ஏன்னா நீங்கள் வந்து சினிமாக்காக வரல, அரசியலுக்காக வரீங்க, முதலமைச்சராக வரீங்க. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது வேஷ்டி சட்டை போட்டுட்டு வருவார். இது நம்மளோட கலாச்சாரத்தை அந்த உணர்வை வந்து பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ என்னை பொறுத்தவரை எனது உள்ளுணர்வு நான் அப்படிதான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நம்ம வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டோட பாரம்பரிய உடையில வருவார் அப்படின்னு. அது எனக்கு ஏமாற்றம் தான். அப்படி பல பேர் என்கிட்ட சொன்னாங்க, நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அப்படின்னு சொன்னாங்க. அதனால ட்ரெஸ் கோட் முதற்கொண்டு இப்பவே விமர்சனத்துக்கு உள்ளாக விமர்சனம் இல்லை, எதிர்பார்ப்பு. விமர்சனம்னு சொல்ல முடியாது, அது எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு நானும் அது தவறுன்னு இல்லை, அதாவது உடை உடுத்துவது என்பது அவரவர்களின் சொந்த விருப்பம். ஆனா ஒரு முக்கியமான நிகழ்வு, அதுவும் தமிழக முதலமைச்சர் என்று வரும்பொழுது அதை எதிர்பார்த்தார்கள். இதை எதிர்க்கிறார்கள் நான் சொல்லல, அதை எதிர்பார்த்தார்கள் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த முறை பிஜேபி கொஞ்சம் உங்களுடைய வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவாயிடுச்சு, வின்னிங்ஸ் பெர்சன்டேஜும் குறைவாயிடுச்சுன்னாங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சர்க்கிள்னு சொல்லலாமா இது? இல்லை, இது சர்க்கிள்ல விஜய்க்கு பெருக்கல் ஆயிடுச்சு, அதனால நாங்க சர்க்கிள் இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் ஓவரா பெருக்கல் ஆகும் பொழுது இது சர்க்கிள் மாதிரி தெரியுது. ஆனால் தோல்வி ரொம்ப மனசுக்கு வருத்தம் தான். வெற்றி பெற்றிருக்க வேண்டும், நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைத்தோம். அதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டோம். 27 தொகுதிகளும் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று என் தொண்டர்கள் கடுமையாக உழைத்தார்கள், வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அரசியல் சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை போல நிகழ்வுகள்லாம் அசாதாரணமானது இல்லை. ஒரே ஒரு எண்ணிக்கையோடு சுருங்கின திமுக இருக்கு. ஆமாம். அதே மாதிரி பாஜக ஆரம்பத்தில் 2 தொகுதிகள் இருந்த பாஜக இன்னைக்கு வந்து 20 மாநிலங்களுக்கு மேலே ஆட்சி செய்கிறோம். ஆக இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் வந்து திடீர்னு ஒரு மேலே ஒரு அலை அடிக்கிறதும் திடீர்னு சில இடங்கள் வராமல் போகுதும் அரசியலில் சகஜம். ஆனால் வெற்றி பெறுவது தான் ஒரு அரசியலில் வந்து அதிகாரம் பெறுவது தான் ஒரு அரசியல் நாம் இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு பாக்கியமாக இருக்கும், விடையாக இருக்கும். அந்த விடையை நோக்கி தான் நாங்கள் இன்னும் செல்லுவோம். தம்பி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் வருங்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பலம் பொருந்திய கட்சியாக மாற்றி அதை வருங்காலத்தில் தமிழகத்தை ஆழ வைப்பதற்கான எங்களது அத்தனை முயற்சியிலும் எனது முயற்சி தொடரும். எங்கள் வேர்வையிலாவது தாமரையை மலர வைப்போம் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. இப்போ இன்ஃபேக்ட் நான் இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே நிறைய அரசியல் பிரமுகர்கள் கிட்ட அதெல்லாம் பேட்டி எடுக்கும் போது எல்லாருமே இந்த 4 முனை போட்டியே என்ன சொல்ல விட மாட்டாங்க. 4 முனையே சும்மாப்பா, 3 முனை மட்டும்தான். நீங்கள் நாம் தமிழரை வந்து இப்போ எதுக்கு கணக்கில் எடுக்கிறீங்க, அவங்க சீட்டே வின் பண்ணலன்னு சொல்கிறாங்க. இது அவங்களுக்கு இப்போ பிஜேபிக்கு பெரிய சர்க்கிள் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ நாம் தமிழருக்கு ஒரு பெரிய சர்க்கிள், ஒரு பின்னடைவு. ஏன்னா அவர் முதல்ல அன்னைக்கு விட்ட அறிக்கையோட சரி, சீமான் அவர்கள் தொடர்ந்து எதுவுமே சொல்லலை, வேற அறிக்கை எதுவுமே அவர்கிட்ட இருந்து வரலை இப்போ வரைக்கும். நீங்கள் பிஜேபிக்குமே இது சர்க்கிள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஓட்டு குறைஞ்சு எங்களுக்கு இடம் கிடைக்கலன்றது ரொம்ப வருத்தமான நிகழ்வு தான். எங்களோட தொண்டர்கள் எல்லாம் அதை எதிர்பார்த்தார்கள், நாங்களும் அதை எதிர்பார்த்தோம். மக்களுக்கு இப்போ என்னையே ஏன் நீங்கள் வந்து கவர்னராக இருந்துட்டு ஏன் அசம்பிளிக்கு போட்டி போடுறீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு அப்படி இல்லை, மக்களின் குரலாக என்னால் எப்படியாவது ஒலிக்கணும், எனக்கு அந்த திறமை இருக்குது. எப்போவுமே மக்களின் பிரச்சனைகளை கிரகித்து கொள்கின்ற தன்மை எனக்கு மருத்துவராக இருக்கிறதுனால அதிகமாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக அதை அவங்களோட குரலாக நம்ம குரலற்றவர்களின் குரலாக ஒலிக்கணும், குறிப்பாக பெண்களின் குரலாக ஒலிக்கணும் அப்படின்றது எனது ரொம்ப ஆசை மாத்திரம் இல்லை, தமிழக மக்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு கடமைன்னு நான் நினைக்கிறேன். என் கட்சி, என்னை வளர்த்த கட்சியை நான் வளர்க்க வேண்டியது ஒரு கடமைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் போட்டி போட்டேன். ஆக அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும், அண்ணன் சீமானுக்கு அவர்களுக்கும் அதே மாதிரி தான் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது. அதனால் தோல்வி அடைந்தவர்கள் மீது நான் எந்த விமர்சனமும் எப்போவுமே வைக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு அவரை பார்த்தா சற்று கவலை அளிக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஏன்னா தனிப்பட்ட நபராக ஒரு 50% பெண்களை கடினமான உழைப்பு கொடுக்கும்போது, அதனால தான் சொன்னேன் விஜயின் பெருக்கல் பல பேருக்கு சர்க்கிள் ஆகி போயிடுச்சு, அதான் சொல்ல முடியும்.
பெருக்கல் அதிகமானோடனே சர்க்கல் அதிகமாயிடுச்சு. முன்னாடி இருந்தே விஜய் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகுதுனாவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதில் பெரும்பாலான பிரச்சனை வந்து என்ன ஆகும்னா மதம் சார்ந்து சொல்லுவாங்க. இவர் வந்து என்னப்பா அண்ணன் எச் ராஜா வந்து நிறைய இடத்துல சொல்லி இவர் வெறும் விஜய் இல்லைப்பா, ஜோசப் விஜய். ஜோசப்ன்ற அந்த ஒரு பேர்லேயே இருக்கு. ஒரு கிறிஸ்துவ மதத்தை வந்து நம்ம பயங்கரமாக உட்புகுத்துறாரு நிறைய சொல்லுவாங்க. முதல் முறையாக இந்த 60 வருட காலத்தில் ஒரு கிறிஸ்துவர் முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. ஸோ ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசியலை தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு மாற்றம்? இல்லை, இதுல கிறிஸ்தவர்ன்றதோட எங்களை பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிச்சவர் ஜான் தான். ஸோ இதில் நாங்கள் மதம் சார்ந்து பார்க்கவே இல்லை. மதம் சார்ந்த நடவடிக்கைகளினால் பிரிவினை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதுதான் எங்களது கவலையாக இருக்கே தவிர வேறபடி நாங்கள் மதமாக நாங்கள் பார்க்கறதே இல்லை. உதாரணத்திற்கு ஆனால் எங்களை எல்லாரும் மதம் சார்ந்தவர். இப்போ எங்களை திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது இந்துக்களின் உணர்வு. அதை நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ண ஒன்று பார்த்தீங்களா பிரிவினை இல்லை. நீங்கள் அங்கே உங்களோட மதத்தையும் மதிக்கணும், அது மாதிரி எங்களோட மதத்தை மதிங்க. ஆனால் சென்ற ஆட்சி என்ன செஞ்சாங்க? சிறுபான்மையினருக்கு கொடுக்கின்ற அங்கீகாரத்தை பெரும்பான்மையினருக்கு கொடுக்கல. ஆக அந்த பாராபட்சம் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோமே தவிர மற்றபடி எல்லாரும் சம. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 15 அம்ச சிறுபான்மையினருக்கான திட்டம்னே ஒன்று வச்சிருக்காரு. சிறுபான்மையினரை மேம்படுத்துவதற்காக 15 அம்ச திட்டம் எந்த பிரதமரும் வச்சிடல, பாரத பிரதமர் வச்சிருக்கிறார். ஆனால் பாவம் அவரை வந்து பிரிவினைவாதி அப்படின்னு பேசுகிறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அது இருக்கக்கூடாது என்பதுதான். அதனால் தம்பி விஜயா இருந்தாலும் சரிதான், ஜோசப் விஜயாக இருந்தாலும் சரிதான், எல்லாரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதில் நாம் அனைவருமே குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பது எனது. ரைட் மேம். ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லை, புதுச்சேரியிலுமே 2 தொகுதியில் தாவேக்கா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே கல நிலவரம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஸ்டார்ட் தானே? ஏன்னா யாருமே நினச்சி பார்க்கல, ஃபர்ஸ்ட் வாட்டி தானே என்ன இல்லை. இதில் தாவேக்காவுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 234 ஏறக்குறைய 100 பேர் வேறு கட்சியிலேருந்து நேரடியாக வந்து சீட்டு வாங்கினவங்க. எல்லாருமே புதியவர்கள். அது மாதிரி தான் அங்கே சாய் சரவணன், நான் இருக்கும்போது அமைச்சராக இருந்த தம்பி, நல்ல திறமையான தம்பி, அவருக்கு பாஜகவில் சீட் கொடுக்க முடியல. ஒரு இரவிலேயே அவர் மாறி அவர் விஜய்கிட்ட வந்து வெற்றி பெற்று விட்டார். ஆனால் அவரோட அனுபவம் எல்லாம் பாஜகவில் கிடைத்தது தான். ஸோ அது மாதிரி அனுபவசாலிகளும் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அங்கே அண்ணன் ரங்கசாமி மிகச்சிறப்பாகவே ஆட்சி செய்கிறார். அதனால் அங்கே பெரிய தாக்கத்தை ஒன்றும் ஏற்படுத்த முடியாது. இங்கே வந்து இங்கே தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், அங்கே தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. தாக்குதலை ஏற்படுத்தாமல் இருந்தால் நல்லது தான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு முறை பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வரும்போதும் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கே ஒரு சின்ன சலசலப்பு மனசில் இருக்கும். என்ன இவங்க கருப்பு கொடியை காட்ட போகிறாங்களா, இல்லை கோபேக் மோடி சொல்ல போகிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்துருவாங்களோன்ற ஒரு சின்ன தயக்கமோ ஒரு நெருடலும் பாஜக காரங்க கிட்ட இருக்கும். அதில் இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க விஜய் அவர்கள்கிட்ட இருந்து? இல்லை, இதைத்தான் நான் சொன்னேன். அதாவது நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து 108 பேர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களோட உறுப்பினர்கள், ஒரு 5 பேர் காங்கிரஸை சார்ந்தவர்கள், இன்னொரு 8 பேர் வந்து மற்ற கட்சியை சார்ந்தவர்கள். இவங்களோட கொள்கை முடிவு என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் தனித்தன்மையோடு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியோடு நீங்கள் முடிவு எடுக்கணும். மக்கள் சார்ந்த முடிவாக இருக்கணும். ஏன்னா பழைய ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே பழைய ஆட்சியில் கூட இருந்தவர்கள் சில அழுத்தத்தை கொடுத்தால் அந்த அழுத்தத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய மாநில அரசுகளுக்கு நல்ல இணக்கமான, அதாவது மத்திய அரசை பாஜக அரசுனும் மாநில அரசை விஜயன் அரசுன்னு பார்க்கக்கூடாது. மாநில அரசு மத்திய அரசு இரண்டுமே மக்களுக்கான அரசு. இந்த மக்களுக்கான அரசு மத்தியிலிருந்து என்னென்ன ஒத்துழைப்பு வருகிறதோ அதை ஏற்றுக்கொண்டு மாநிலம் என்னென்ன ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அதையும் கொடுத்துவிட்டு, சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வந்தால் முதலமைச்சர் போய் பிரதம அமைச்சரை பார்த்து தீர்வு கண்டு, இல்லை என்றால் ஆளுநரை பார்க்க வேண்டும் என்றால் ஆளுநரை பார்த்து தீர்வு கண்டு, அப்படி ஒரு சுமூகமான எந்தவித பிரிவினையும் இல்லாமல் சென்சிபிளாக இருக்கணுமே தவிர சென்சேஷனலாக இருக்கக்கூடாது. இப்படி ஒரு ஆட்சி அமைச்சர் மக்கள் சார்ந்து. ஏன்னா போன முறை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், ஸ்டாலின் அண்ணே மக்களை பற்றியே பேச மாட்டார். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கொள்கையை எடுத்து பேசிக்கிட்டே அப்படியே பேசிகிட்டே இருப்பார். மக்கள் 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 சார்ந்த கொள்கையாக இருக்கணும். என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா, காங்கிரஸோட இம்பாக்ட் இருக்குமா? ஏன்னா அவங்க வந்து சென்ட்ரலில் பயங்கர ஒரு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடியவங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும். அப்போ மோடி அவர்கள் வரும்போதோ இல்லை தமிழகத்தை சார்ந்து அவங்க ஏதாச்சும் ஒரு திட்டங்கள் சொல்லும் போதோ காங்கிரஸோட இம்பாக்ட் இருக்குமா? அவங்களே அமைச்சரவையில் இருக்காங்களே, டிவிக்கேல. இல்லை, காங்கிரஸோட இம்பாக்ட் இருக்கக்கூடாதுன்றதான். என்ன கேட்டால் ராகுல் காந்தி கூட இன்னைக்கு சிறப்பு பார்வையாளராக கலந்துருந்துருக்கணும். அவர் அமைச்சரவையில் மேலே வந்து அவ்வளோ
அவர் இப்போ தானே கூட்டணிக்குள்ளே வந்திருக்கிறாங்க, அந்த அளவுக்கு அவளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது என்பது என்னோட கருத்து. அவங்க ஆட்சியில் இருக்கவங்க அவங்க என்ன வேணால் பண்ணலாம், நான் அதுக்காக கட்டாயப்படுத்த முடியாது. ஒரு அரசியல் பார்வையாளராக, ஏன்னா இவங்க ஒரு புதிய பாதையில் போய் கொண்டு இருக்கும்பொழுது அவர்களின் பழைய பாதை இதை குறுக்கிட்டு வந்து சில முட்களை அந்த பாதையில் கொட்டிவிடக்கூடாது என்பதில் எனக்கு கவலையாக இருக்கிறது என்பது. இப்போ நாங்கள் பேசும்போது கூட ஒரு விஷயம் சொல்கிறாங்க, காங்கிரஸும் டிவிக்குமே இணைஞ்சது டிவிக்கு எந்த அளவுக்கு பெருசுன்னு தெரியல, ஆனால் காங்கிரஸுக்கு பயங்கரமான ஒரு பெனிஃபிட். ஏன்னா விஜய்க்கு வெறும் தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகான்னு எல்லா பக்கமே ஃபேன் பேஸ் இருக்குது. இப்போ நாளை பின்ன ஒரு தேர்தல்னு வந்தால் கூட இவர் ஒரு நட்சத்திர பேச்சாளராக, ஒரு முதல்வராக, ஒரு பயங்கர ஃபேஸ் ஆஃப் தமிழ்நாடுவா காங்கிரஸ் யூஸ் பண்ணிக்கும். அவங்களுக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ். இல்லை, காங்கிரஸ் அப்படி கிடையாது. காங்கிரஸ் அப்படி பார்த்தா இண்டி கூட்டணின்னு அவங்களுக்கு துணை புரிந்த மற்ற கட்சிகளை இவர்கள் முதுகில் குத்தி விட்டார்கள் என்பது மற்ற கட்சிகளுக்கு தெரியும். ஆக அந்த பலத்தை அவர்கள் இழந்து விடுகிறார்கள் அல்லவா. அது மட்டும் இல்லை, முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படி பிரச்சாரத்துக்கு மற்ற இடங்கள்லாம் போவாங்களா அப்படின்னா அவரோட விருப்பம். ஆனால் இந்த இதனால் மட்டும் காங்கிரஸ் இந்த தேய்ந்தது தான் நிச்சயமாக. அடுத்த வாட்டி தெலுங்கானாலையும் பாருங்கள் காங்கிரஸ் வரமாட்டாங்க, கர்நாடகாவும் காங்கிரஸ் வரமாட்டாங்க, இப்போ கேரளாவில் வந்துட்டாங்க. எங்களுக்கு ஏற்கனவே 3 பேர் இப்போ பாரதிய ஜனதா கட்சி வர ஆரம்பித்து இருக்கிறது. அதனால் வருங்காலத்தில் காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரதம் தான் படைக்கப்படும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆல்ரைட் மேம். ஸோ இன்னைக்கு முதல் நாள் நிறைய கையெழுத்துகளோடு ஆரம்பிச்சிருக்காரு, என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? அவர் முதல் கையெழுத்து தமிழகத்தின் தலையெழுத்தை நன்றாக வைத்திருக்க வேண்டும் என்பது தான் எனது கருத்து. ஒரு புதிய அரசாங்கம், புதிய சிந்தனைகள் இருக்கும், அதை ஆலோசித்து மக்களுக்கு இதுவரைக்கும் மக்கள் என்னென்ன எதிர்பார்த்திருந்தார்களோ, நான் இன்றைக்கி காலையில் கேட்கும்போது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள், அவர்களுக்கான திட்டங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு, எல்லாத்துக்கும் மேலே அரசாங்க மருத்துவமனைக்கு வருகின்ற நோயாளிகள், அடிக்கடி சொல்வதுண்டு, நான் ஆளுநராக இருக்கும்போது நான் தடுப்பூசி அரசாங்க மருத்துவமனையில் தான் போய் போட்டுக்கிட்டேன், ஆனால் அண்ணன் ஸ்டாலின் தனியார் மருத்துவமனையில் தான் போய் போட்டுக்கிட்டாங்க. அதனால் எல்லா அரசியல்வாதிகளும் அமைச்சர்கள் கூட வந்து தங்குகின்ற அளவிற்கு அரசாங்க மருத்துவமனைகள், ஏன்னா மருத்துவராக இருக்கனால எனக்கு எப்போவுமே அந்த ஆதங்கம் உண்டு. அப்போலோவில் கிடைக்கிற மருத்துவம் நமது அடுத்த அரசு மருத்துவமனையிலையும் கிடைக்கணுன்ற ஆசை உண்டு. இதில் முதல் கவனம் செலுத்த வேணும், உயிர் காக்கணும், அப்புறம் பயிர் காக்கணும், விவசாயிகளை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜய் அவர்கள் கொடுத்துருக்க வாக்குறுதிகள்? ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் சாத்தியமா, பட்ஜெட்டே 4 லட்சம் கோடி தான், இவர் போட்டிருக்கிறது 12 லட்சம் கோடிக்கு போகுது, வருஷத்துக்கு 6 சிலிண்டர்னா யாரும் தனி 2 ஃபேமிலியாக இல்லை, அது கொடுத்த உடனே எனக்கும் ரொம்ப சந்தேகமாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதனால தான் முதல்ல அவர் ரொம்ப எச்சரிக்கையாக உடனே என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காங்க. அதுதான் உடனே முன்னாள் முதலமைச்சர் அதற்கு எதிர்த்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அதனால் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னோட இன்னொரு கோரிக்கை, டாஸ்மாகில் 50,000 கோடி வருது, அந்த வருமானத்தை ஒரு மாற்று வருமானத்தை ஏற்படுத்தி அதையும் குறைக்கணும். ஏன்னா உங்களை மிகவும் ஆதரித்தவர்கள் பெண்கள், அந்த பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது டாஸ்மாக்னால. ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்கிறது என்றால், சென்ற அரசாங்கம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஆனால் டாஸ்மாகிற்கு 6000 ஒரு குடும்பத்திலிருந்து சென்று விடுகிறது. 75 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் குடித்து கொண்டிருக்கிறார்களாம் டாஸ்மாகில். 75 லட்சம் பேர், 35 லட்சம் பேர் ஒரு வாரத்திற்கு 3 முறை குடிக்கிறார்களாம். 70 லட்சம் பேர் தினம் குடிக்கிறார்களாம். அப்போ 1 கோடி பேர் டாஸ்மாக்கை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக டாஸ்மாக்கை குறைவது உங்களது டாஸ்காக இருக்கட்டும் என்று சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். சென்ற ஆட்சியில் பாஸ்மாக் வாங்கினாங்கன்னா அது டாஸ்மாகில் மட்டும்தான் வாங்குவாங்க அப்படின்னு. எல்லாவற்றையும் ஒரு இலகுவாக, இயல்பாக, மத்திய மாநில அரசு இணக்கத்தோடு எல்லோரும் அணுகக்கூடிய, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் பாண்டிச்சேரி ஆளுநராக இருக்கும்போது ஒவ்வொரு முதல் தேதியும் 15ஆம் தேதியும் ஆளுநர் உட்பட எல்லோரும் பொதுமக்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுருந்தேன். விஜய் அவர்களோட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, மக்கள் அவர்களை சந்திப்பது தவிர்க்கப்படுகிறது என்று. இனிமேல் நீங்கள் அவர்களை அடிக்கடி சந்திக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட தினத்தை வைத்துக்கொள்ள வேண்டும், நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள் என்று எனக்கு எண்ணம் இருக்கிறது. ஆனால் காங்கிரஸிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஓகே மேம், அருமை, ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுடைய பாயிண்ட்லேருந்து நீங்கள் எந்த இடத்துலேருந்து விலகவே இல்லை. இந்த காங்கிரஸ் கிட்டேருந்து கொஞ்சம் உஷாராருங்கன்றதை நீங்கள் ஆணித்தரமாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ நிறைய எதிர்பார்ப்பு விஜய் அவர்கள் மேலே இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். எடுத்த உடனே அவருக்கு அதிக ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி ஆட்சி செய்கிறார். உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி மேம். தேங்க்யூ.
சம்மர் வந்தாச்சு எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் இந்த சம்மரை கூலா சமாளிக்கலாம்.